எத்தனை பேர் சார் இப்ப இருக்கா? நீங்க முதல்ல சொன்ன 11 கரெக்ட். பிளஸ் இன்னும் ஒரு 2 பேரு இறந்துட்டாங்க. 11 ஸ்டில் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. 11க்கு 11 பேர் இருக்கிறாங்களா? ம். 7 ஆம்பளைங்க 4 பொண்ணுங்க எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு அந்த ரெண்டு விட்டுருங்க. 11 சொல்றது ஆன்சர் கரெக்ட். வந்துருச்சா? நம்ம மெத்தட் சரியாயிடுச்சா? அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த புதனுக்கு ஒரு நாள் சரியா? ஏன்னா பரிவர்த்தனை ஆட்சி ஆகுது. இந்த ம். சுக்கிரனுக்கு பரிவர்த்தனை இதுக்கு ஒரு நாள். இங்க போல ம். 2 கடகம் இருக்கு. அப்ப 2 அப்ப எத்தனை ஆச்சு? 10. ம். புதன் பரிவர்த்தனை ஆட்சிக்கு 4, சுக்கிரன் பரிவர்த்தனைக்கு ஆட்சிக்கு 4. செவ்வாய் 2 பேர் இருக்கிறாங்க. நீசம்னா 0 தானே ஆக்கணும். ம். சரியா? அதான் கேக்குறேன். 0. அப்ப செவ்வாய் மட்டும் 1 போடுங்க. 1 இந்த ம். இடத்துல செவ்வாய் மட்டும் 1 போடுங்க. உங்க கணக்கே வரேன். இந்த இடத்துல குரு நீசம் இதை விட்டுருவோமா? ம். சனி பாக்குறாரு. ம். சனி கொண்டு போடுவோமா? அப்ப ம். கேது 1 திரிகோணத்துல வந்தாரா? ம். சந்திரன் 1 திரிகோணத்துல வந்தாரா? எத்தனை பேர் ஆகுது? 8 எத்தனை 3 பேர் ஆகுது? 11 8 4 12 ஆச்சு. 12 நாள் ம். ஆச்சு. இந்த நீசத்துக்கும் சேர்த்துக்குங்க. 2 சேர்த்துக்குங்க. ம். 12 14 பேர் வரைக்கும் கணக்கு இருக்கு. மொத்த கணக்கு. நீசமா இருந்ததுன்னா பிறந்துதான் கழியுதுன்னு அர்த்தம். சரியா? பிறந்து இல்ல இறக்குது. இந்த 11 இல்லாம பிறந்தி 2 பேர் இறந்துட்டாங்க. So, மொத்தம் அதான் டோட்டலி நீசம். 13. அதுதான் ஒரு நிமிஷம் மேடம். நீசம்னா பிறந்துதான் இறக்குறாங்கன்னு அர்த்தம். ம். ம். நீசமானது எது? 1, சூரியன் 1 2, இது 1 3. ம். ம். 3 பேரு பிறந்து இறந்துருப்பாங்கிற மாதிரி கணக்குல வரும். அவங்க தெரிஞ்சது 2 சொல்றாங்க. தெரியாம ம். இன்னொன்னு கூட இருக்கலாம், அல்லது கருவிலே விட ஒரு கலைஞ்சு போயிருக்கலாம். ஆமா. மொத்தம் 3 பேர் எஸ். வரைக்கும் இறங்கலாம். ம். ம். 3 பேர் வரைக்கும் இறங்கலாம். இப்ப கணக்குக்கு 4 8 10 12 13 14 பேர் கணக்கு. 14 பேர் கணக்குக்கு 3 நீசத்தை 3 கழிங்க. பாக்கி 11 பேர் வந்துச்சா? வந்துச்சு சார். ஓகே. காதை அறுத்துக்கலாமா? எவன் சொன்னாலும், எந்த ஜோசியர் சொன்னாலும் உனக்கு கூட பிறந்தவனுக்கு சொல்ல முடியாதுன்னு எவன் சொன்னாலும் நமக்கு அவன் காதை அறுத்து விட்டுருவோமா? கரெக்ட் தான். அந்த காலத்துல அது கரெக்டா தான் இருக்குது. இப்ப அது கரெக்டா ப்ராப்பரா கணக்கு பண்ண முடியாது. அப்ப நான் உங்களை தப்பான பாதைக்கு கூட்டு போயிடல, கரெக்டான பாதைக்கு தானே கூட்டு வந்திருக்கேன். என்ன சார்? உங்களை தப்பான பாதைக்கு கூட்டு போல, கரெக்டான பாதைக்கு தானே கூட்டு வந்திருக்கேன். சரியான ஆமா பாதைக்கு ஆமா தானே ஆமா. ஓகே சார். சும்மா அதான் எப்படி ஒரு தடவை ட்ரை பாக்குறோம். எத்தனை பேர் இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்கும்.